அம்மா நல்லவா அண்ணி முடிச்சுக்கு போறாங்க. ஆடி போடி. அரே பங்கஜம்மா, நிம்பளை ஷர்ட் நம்புறோம், ஆனா நிம்பள் ஷர்ட்டை ஏமாத்துறோம். நிம்பள் கொண்டாந்த நகையெல்லாம் கில்ட்டு நகை. இதை வச்சு அழகு பாருங்க, நம்ம பணம் கொடுக்கலாம் இல்லை. நிம்பளை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும், ஆனா பாவனும் சும்மா விடுறான் சேட்டு. அடியே என்னத்த எத்தனை இந்த மனுஷன் யாரு? ஒப்பம் தான். இதோ இங்க இருக்க பேசுப்பா. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? தைச்சுக்கிட்டு இருந்தேன். தைக்கிறீங்களா? இங்க குடும்பமானமே கிழிஞ்சு போச்சு, எப்படி தைக்க போறீங்க? ஏமா இப்படி கோவப்படுறீங்க? என்ன நடந்துச்சு? தியாகு, இந்த வீட்டுக்கு வந்த மூத்த மருமக தான் ஒரு மாச பொண்ணு கூட கொண்டு வரல. ஓ பொண்டாட்டி கொண்டு வந்து அத்தனையும் ஏமாத்து நகைங்க. ஏமாத்து நகையா? ஆமா, எல்லாம் போலி. அவசரப்படாதீங்கம்மா, அப்படிலாம் இருக்காது. அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? கண்டாக்கா காமாட்சி புருஷன், காணாட்சி மீனாட்சி புருஷங்கிற கணக்கா எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ஊமா போட்ட மாதிரி நிக்கிறாளே, இவ கொண்டு வந்தது அத்தனையும் போலி நகைங்க. எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுட்டானு சேட்டு. சேட்டா? அவங்கிட்ட நீ எப்ப போன? அது அதை பத்தி உங்களுக்கு என்ன உண்டா இல்லையான்னு கேளுங்க. அண்ணி, அதான் அம்மா கேக்குறாங்கல்ல, எல்லாத்துக்கும் அக்கனையா பேசுவீங்களே, இப்ப வாய் திறந்து சொல்லுங்களேன். அம்மாடி, அம்மி மிதிச்சவ கும்மு கும்முன்னு கும்மரா, டம்மி மாதிரி நான் நிக்கிறேன், ஏதாவது சொல்ல. மாமா, அத்தை திருடிட்டு போனது, ஐயோ எடுத்துட்டு போனது போலி நகைதா. இதுக்கு இப்ப என்ன சொல்றீங்க? இத பாரம்மா, அவ போலி நகையை கொண்டாந்தது தப்பு, உங்க அம்மா திருடினது தப்பாதி தப்பு. தப்புக்கு தப்பு சரியா போச்சு. எப்படி? நீங்க சும்மா இருங்க. இத பாருடி, இந்த மாதிரி போலி நகையை கொண்டாந்து ஏமாத்தினவளுக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, மரியாதை வெளியே போடி. அம்மா, தெரிஞ்சோ தெரியாமலோ இப்படி ஒரு தப்பு நடந்து போச்சு, அவளை மன்னிச்சிருங்கம்மா. அத்தை, எங்க அப்பா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்ன மன்னிச்சிருங்க. ஆமாண்டி, சுப்பிரமணியன் கொப்பர தேங்காய் உடைச்சு பார்த்தா அழுக தேங்காங்கிற மாதிரி போனா போகுதுன்னு விட்டமில்ல. எங்களுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இன்னுமா? ஐயோ, என்னால முடியாதம்மா. இத பாரு, அவ தான் பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டாள்ல, மன்னிச்சு விட்டுட பிளீஸ். சரி சரி, இவ்வளவுக்கும் காரணம் இவங்க அப்பன் தானே. இனிமே அவன் மூஞ்சிலே அவன் முழிக்க கூடாது. அப்படி முழிக்கிறதா இருந்தா இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போகட்டும். இத பாருமா, இனிமே யார் யார் முகத்துல முழிக்கலாம்னு ஒரு ஜாப்டா கேட்டு வாங்கிட்டு ராத்திரில போய் படுத்துக்க. அதே மொழினா விழி, விழினா பழி. அத்தை, என்ன ஆனாலும் சரி, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். அத்தைதான் மன்னிச்சுட்டாங்கல்ல, போயேன் போ. யார? உம்மத்தாயா வாரும். வாருங்கிற அளவுக்கு மரியாதை தெரிஞ்சிருச்சா என்ன? என்னமோ மாயவரத்துல 5000 மாடு இருக்குது, 300 ஏக்கர் நஞ்சு இருக்கு, 300 ஏக்கர் புஞ்சை இருக்குன்னு சொன்னீரு, அதெல்லாம் என்னாச்சு? ஏன் இப்போ அதெல்லாம் அங்கதான் இருக்குது. மாயவரத்துல 300 ஏக்கரா நஞ்ச இருக்காதா? மாயவரத்துல 300 ஏக்கரா புஞ்ச இருக்காதா? மாயவரத்துல 5000 மாடுங்க இருக்காதா? சொல்ல போனா இப்ப கொஞ்சம் கூடுதலாவே இருக்கும். ஏன்னா அப்பவே பாதி மாடுங்க சென்னையா இருந்துச்சுங்க. உமக்கு ரொம்ப தாயா திமிரு. நீ சொன்னா சரி. அடச்சி வாங்க. அத்தை, அத்தை, என்னடி எங்க அப்பாவுக்கு சொந்தமான வீட்டை உங்க பேருக்கு மாத்திருக்கீங்க, அதை வித்து 50,000 ரூபாய் பணம் வேற வாங்கிருக்கீங்க, இதெல்லாம் உண்மைதானே? அது வந்து அத்தை, உங்க மேல தப்பே இல்ல, நீங்க செஞ்சதுதான் கரெக்ட். என்னமா சொல்ற? ஏமா நீ புரிஞ்சுதான் பேசுறியா? அசந்து இருந்தா 60 பைசாக்கு உங்க அப்பனையே வித்துருவா இவ. மாமா, நீங்க சும்மா இருங்க. என் கல்யாணத்துல போலி நகை போட்டாரு எங்க அப்பா, அதுக்காக அத்தை அப்படி செஞ்சாங்க, அது தப்பா? நம்பினவங்களை கழுத்தறுத்தாரு எங்க அப்பா, அதனால நடுத்தரவுல நிக்கிறாரு, அது தப்பா? இன்னும் கொஞ்ச நாள்ல சொத்தை எல்லாம் எங்க சொந்தக்காரங்களுக்கே எழுதி கொடுத்திருப்பாரு எங்க அப்பா, அதுக்கு முன்னால தந்திரமா எழுதி வாங்கிட்டாங்க எங்க அத்தை, அது தப்பா? அடேங்க அப்பா, நீ பேசுற நட அட்டகாசம், ஆனா இவ செஞ்சிருக்கிற வேலை படு மோசம். சும்மா இருங்க.
என் ராசாத்தி இத்தனை நாளா உன்னை புரிஞ்சுக்காம போயிட்டு நட கண்ணு. அத்தை இது என்னத்த இன்னும் போக போக என்ன நல்லாவே புரிஞ்சுக்குவீங்க. என் ராசாத்தி காப்பி சாப்பிடுறியம்மா? வேண்டாத்த அது சூடா இருக்கும், நான் போய் ஐஸ் வாட்டர் குடிக்கிறேன். அவளே சும்மா போறா, இதெல்லாம் கடந்து துள்ளுத. உலகமாக புருஷர் பிறந்துட்டாரு. அதுக்கெல்லாம் காரணம் எங்க அப்பா, அதனால நான் பிறந்துட்டேன். அது தப்பா? செல்வி மாடா கண்ணு, நீ உண்டா இருக்கிறியாமே என்கிட்ட சொல்லவே இல்லையே, நான் சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன். அடியே அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் வாங்க. என்ன ஆச்சு? அப்பா இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது. என்னது உண்டா இருக்கிறியா? இந்த வயசுலயா? எவ்வளவோ ஜாக்கிரதையா இருந்தோம். நம்ம கையில என்ன இருக்குது? எல்லாம் பகவான் கையில இருக்குது. சும்மா இருங்க, நம்ம செல்வி உண்டா இருக்கான்னு சொல்ல வந்தேன். ஏண்டி மச மச நிக்கிறீங்க? அலங்காரத்துக்கு வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் நீ செய்யி, மஞ்சள் நீராட்டுக்கு வேணுங்கிற ஏற்பாடெல்லாம் நீ செய். மருமகளுக்கு நான் மஞ்சள் அரைச்சு கொடுக்க போறேன், நீ என்ன செய்ய போற? சும்மா இருங்க, என் மருமகளுக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் நானே செஞ்சு வச்சிருக்கிறேன். வாடா கண்ணு. என்னங்க குடிக்க தண்ணி வேணுமா? நகருகடி, என் மருமகளுக்கு பிடிச்ச ஸ்வீட்டை நானே என் கைதால ஊட்டுறேன். வேண்டாத்த சாப்பிடுமா? வேண்டாத்த. பரவாயில்ல சாப்பிடுற கண்ணு. ஏன் பங்கஜம், பிறக்க போற பேர குழந்தை உன்னை பாட்டின்னு தானே கூப்பிடும்? ஸ்ரீரங்கம் காக்கானாலும் ரங்காரங்கானா கத்தும், காக்கானு தான் கத்தும். அப்படிங்கிற பாத்தியா தியாகு, பிறக்க போற பேர குழந்தை மேல பாட்டிக்கு எவ்வளவு பாசம்னு இப்போவாது உங்க அம்மாவை புரிஞ்சுக்க. எட்டைக்கு எட்ட தங்கம். அம்மா உன்னை பத்தி புரிஞ்சுக்காம நான் என்னென்னமோ நினைச்சிட்டேன். அத்தை நானும் உங்க மனசு தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. என்னை பத்தி எல்லாருமே லேட்டா தான் புரிஞ்சுக்கிறீங்க. அம்மா என் சம்பளத்துல இருந்து 500 ரூபாய் பணம் வரும். உனக்கு சம்பளமே 501 ரூபாய் தானடா? சும்மா இருங்க, எதுக்கு 500 ரூபாய்? எனக்கு தான் குழந்தையே இல்ல, தம்பிக்கு பிறக்க போற குழந்தைக்காவது தொட்டில் வாங்கலாமே. பங்கஜ் பங்கஜ், மாசா மாசம் பாக்கெட் மணிங்கிற பேர்ல பஞ்சப்படி கொடுப்பியே, அதை இப்பவே கொடுத்துறேன். எதுக்கு? பிறக்கிற குழந்தைக்கு சட்டையும் ஜெட்டியும் வாங்கத்தான். அம்மா இந்த மாச சம்பளத்துல நானும் ஒரு 25 ரூபாய் எடுத்துக்கிறேன். எதுக்குப்பா? குங்குமப்பூ வாங்கறதுக்காக. அதை வாங்கி பால்ல கலந்து கொடுத்தா குழந்தை சிவப்பா பிறக்குமா, அதுக்கு ஏண்டா டேய், ஆளாளுக்கு என்னடா கற்பனையில கோட்டை கட்டுறீங்க? இப்ப ஸ்வீட் கொடுத்தனே எதுக்கு தெரியுமா? இவளுக்கு குழந்தையே பிறக்க கூடாதுன்னு தான். அம்மா ஏன் இப்படி செஞ்ச? மகனே, கற்பம் கலைக்கிற மருந்தை சாதாரண கொடுத்தவன் பொட்டாடி சாப்பிடுவாளா? அதனாலதான் பாசத்தோட இனிப்புல கலந்து கொடுத்து. கருவாடை எவ்வளவு தடவை தண்ணியில போட்டு போட்டு எடுத்தாலும் அது மீனாகாது. காகித பூவுக்கு எவ்வளவுதான் பெயிண்ட் அடிச்சாலும் அது மணக்காது. 7 ஜென்மத்துக்கு நீ திருந்த போறதே இல்லை. நீ எல்லாம் ஒரு பொம்பளை. ஏமா எனக்கு ஒரு வாரிசே இருக்க கூடாதுங்கிறதுக்காக அப்படி செஞ்சியா? என்னங்க நீங்க சும்மா இருங்க. அத்தை செஞ்சதுல என்ன தப்பு? இப்ப நம்ம குடும்பம் இருக்கிற நிலைமையில குழந்தை தேவைதானா? இன்னும் இந்த வீட்டை ஏசி பண்ணல, வீடியோ வாங்கல, கார் வாங்கல, அதுக்குள்ள குழந்தைக்கு என்ன அவசரம்? அத்தை நீங்க செஞ்சது ரொம்ப சரி. செல்வி என்னமா சொல்ற? அத்தை சாமியே சைக்கிள்ல போதும், பூசாரி புல்லட் கேக்குறாராம். அடேங்கப்பா, என்ன மாதிரியா பழமொழி சொல்றியே? ஒண்ணும் இல்ல அத்தை, உங்க இடத்த பிடிக்கலான்னு பாக்குறேன். அம்மா நீயே அந்த மருந்தை என் கையில கொடுத்து அவளுக்கு கொடுக்க சொல்லியிருந்தா நானே கொடுத்திருப்பனே. ஏமா அப்படி செஞ்ச? நீ கொடுத்த கருக்கலைக்கிற மாத்திரை அதான் என் குழந்தையோட கடைசி யாத்திரை. அம்மா வீட்டுக்கு வந்த மருமக மேல பாசமே இல்லாம அவளுக்கு அலங்காரம் பண்ணி பொட்டு வச்சு பூ வச்சு சந்தனம் பூசி கடைசியில ஏமா இப்படி செஞ்ச? ஐயோ என்னது ஆளாளுக்கு அத்தைய பத்தி தப்பு தப்பா பேசுறீங்க. இது பாருங்க, சில பேர் ஆட்டை சாதாரணமா விட்டுவாங்க, சில பேரு அந்த ஆட்டை குளிப்பாட்டி பூ வச்சு பொட்டு வச்சு மஞ்சள் தேய்ச்சு அலங்காரம் பண்ணி விட்டுவாங்க. அது ஒரு டெக்னிக், இது ஒரு டெக்னிக். இப்போ அத்தை இந்த டெக்னிக்க ஃபாலோ பண்றாங்க இல்லையா? அத்தை கொடுங்க அத்தை. இந்தாம்மா. வாங்க போலாம். எதுக்கு சக்கரை பொங்கலை வாங்கிட்டு வந்தேன்? இது எல்லாத்தையும் நான் தானே சாப்பிட போறேன். அழிய போற குழந்தை அரைக்குறி அழியக்கூடாது பாருங்க, அதனாலதான்.
என்னப்பா? இன்னைக்கு நடக்கிற டெஸ்ட் மேட்ச்ல நான் கலந்துக்கிறேன். பெஸ்ட் பேட்ஸ்மேனுக்கு 10,000 ரூபாய் பரிசு கொடுக்குறாங்க. இந்த வருஷம் அது எனக்கு கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. அந்த பணத்தை முறையாம என்கிட்ட கொண்டாந்து கொடுத்துரு. எனக்கு காசு மாலை வாங்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. சரிம்மா. போமா அண்ணே, அவருக்கு ஏசி பண்ணி கொடுக்கறேன்னு சொல்லி ரொம்ப நாளாச்சு. இந்த 10,000 ரூபாய் கொண்டு வந்து கொடுத்தா அவருக்கு ஏசி பண்ணி கொடுத்துருவேன். இந்தா பரவி, இன்னைக்காவது உன் பொண்டாட்டிக்கு ஒரு 10 பைசாக்கு மல்லிப்பூ வாங்கி கொடு. குரங்கு கொண்டாந்துச்சு ஆப்பா, அதுக்கு முன்னால 7 பேரு ஏப்பா. என்னத்த பாக்குறீங்க? உங்கள மாதிரி பழமொழி பேசுறேன்னா உங்க இடத்த பிடிக்கலாம்னுதான். சரி சரி, அண்ணா புறப்பட நேரமாச்சு, புறப்படுங்க. இந்த வருஷமும் உங்களுக்கு தான் வெற்றி. ஓகே? அனுமார கும்பிட்டுட்டு போ. எந்த நேரத்துல எதிரில் வரணும் தெரிய வேண்டாம். அந்த காபி. காப்பியா? காப்பி கண்ட்ரி குட். அட பாவி, அப்பாவி பொண்ணு இந்த பாடுபடுத்துறியே. இன்னைக்கு மேட்ச்ல நீ ஜெயிக்க போறதே இல்ல. என்னங்க, ஏன் புள்ளைய கடிச்சு கொட்டுறீங்க? புள்ளைய அவன் பொண்ணை பிடிக்கலன்னா கல்யாணத்துக்கு முன்னாலேயே சொல்லி இருக்கணும். ஆமா, பிள்ளையார பிடிச்சேன், குரங்கா போச்சு, கைய சொரிஞ்சேன், சிறங்கா போச்சு. இவ இப்படி இருப்பான்னு எங்களுக்கு என்ன தெரியும்? உனக்கு சௌரியமா பழமொழியோட ஓமொழியும் சேர்த்து கோத்துக்குவியே. அம்மா அம்மா, என் பையன் பண்ண தப்புக்கு என்ன மன்னிச்சுடு. ஏம்மா, ரொம்ப வலிக்குதா? இல்ல மாமா, இந்த வலியை விட சின்ன பொண்ணு என்கிட்ட நீங்க மன்னிப்பு கேக்குறீங்களே, அந்த வலிதான் மாமா அதிகமா இருக்கு. ஏன் மாமா தலை குனியறீங்க? தலை நிமிருங்க. இப்படிப்பட்ட ஒரு மகனை பெத்ததுக்கு நான் தலை குனியறேன். இப்பேற்பட்ட ஒரு மருமகளை அடைஞ்சதுக்கு தலை நிமிர்றம்மா. காஃபி 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 காஃபி. மந்தையில மேயற வெள்ளாடு, சந்தைக்கு போனா சாப்பாடு, தோத்துட்டு வந்தான ஊப்பாடு. தங்கச்சி, காஃபி. பாலும் இல்ல சர்க்கரையும் இல்ல, காபிக்கு எங்க போறது? காபி குடிக்கலன்னா நீங்க செத்தா போயிடுவேன். தங்கச்சி, பாத்தியாப்பா உன் நிலைமைய? நீட்ன காஃபிய விசிறி அடிச்ச, இப்ப காபிக்கா கை நீட்டிட்டு அலையற. இங்க கிடைக்காது. இது அலிபாபா குகை மாதிரி. காசு இருந்தா தான் கதவு திறக்கும். என்ன பாக்குற? அவ்வளவுதான். கதவை சாத்தடி, கையில் காசில்லாதவன் கடவுள்